Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, who is set to become the president of Pakistan அப்படிங்கற கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானின் அதிபராக யார் வரப்போகிறார் அப்படிங்கற கேட்டிருக்காங்க. சோ சமீபத்துல பாகிஸ்தானோட பிரதமராக பிரைம் மினிஸ்டரா யார் வந்திருப்பாங்கன்னா ஷேபாஸ் ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்திருப்பார். சரிங்களா? சோ பிரசிடென்ட்டா யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிஃப் அலி ஜர்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வர போறாங்க. ஓகேவா? சோ ஆசிஃப் அலி ஜர்தாரி கரெக்ட் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, first state in India to introduce a OTT platforms அப்படிங்கற கேட்டிருக்காங்க. இந்தியாவில் OTT தளத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படிங்கற கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால தான் இதை பண்ணிருக்காங்க. சமீபத்துல தான் இதை லான்ச் பண்ணிருப்பாங்க. சி ஸ்பேஸ் அப்படிங்கறதா இந்த OTT தளத்தோட பெயராகவும் இருக்கும். சரிங்களா? சி ஸ்பேஸ் அப்படிங்கறதா இந்த OTT தளத்தின் பெயரா இருக்கு. சோ இதை பத்தின மற்ற விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரியா? அடுத்தது தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே 2024 அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நேற்று மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிற இருந்திருக்கும். அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சிலரேட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறதா இதனுடைய கருப்பொருளா இருந்திருக்கும். ஓகேவா? மகளிர் முதலீடு மூலம் அதிகரித்த வளர்ச்சி அப்படிங்கிறதா தமிழ்ல சொல்றாங்க கருப்பொருளா. ஸோ இது 2024க்கு அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிறது 23, 22, 21 அந்த வரிசையில் தான் வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ 24 அப்படின்னு பாக்குறப்ப இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சிலரேட் ப்ரோக்ரஸ். ஓகேவா? அடுத்தது which neighboring country of India introduced UPI money transfer service அப்படிங்கற கேட்டிருக்காங்க. சமீபத்துல இந்தியாவோட UPI நிறைய இடங்கள்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. பாரிஸோட ஈஃபில் டவர்ல வச்சு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம், ஸ்ரீலங்கால கொண்டு வந்திருந்தோம், மொரீஷியஸ்ல கொண்டு வந்திருந்தோம், அபுதாபில கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இப்போ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள். ஓகேங்களா? சோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்னு பாக்குறப்போ நேபாள் இங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஸ்ரீலங்காவும் வரும். சரிங்களா? அடுத்தது The Ramnath Kovind Committee has recommended to conduct one nation one elections in which year அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினை எந்த ஆண்டு அமல்படுத்த ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை செய்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இந்தியாவோட சட்ட ஆணையம் லா கமிஷன் கூட ஒரு இயர் சொல்லியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத நடத்த நாங்க பரிந்துரை செய்ய உள்ளோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே ஒரு ஆண்டு தான் இவங்களும் சொல்ல போறாங்க. 2029ஆம் ஆண்டுல ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பரிந்துரை செய்யப்படுறாங்க. ராம்நாத் கோவிந்த் அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழுவும் 2029 தான் நாங்களும் பரிந்துரை செய்ய போறோம் அப்படிங்கறத சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. இவங்க ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ண போறாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட. சரிங்களா? சோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.